தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ளது குரு பகவான் வழிபட்ட திருலோக்கிய சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இங்கு ஈஸ்வரன் சுந்தரேஸ்வரராகவும் அம்பிகை அகிலாண்டேஸ்வரியாகவும் அருள்பாலிக்கின்றனர். இது ஒரு குரு பரிகார தலமாகும். இக்கோவிலில் ரதி மன்மத வழிபாடும் இத்தலத்தின் சிறப்பு. சனி பகவான் ராசி 7 மற்றும் 8 வரும்பொழுது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலையை தருவார். கணவன் மனைவியின் பிரிவும் வீண் வாக்குவாதங்கள், பூசல் காரணமாக உண்டாகும் பிரச்சனைகளை ஆகியவை தொடரும். இப்படியான கெடுபலன்கள் நீங்கிட நற்பலன்கள் அருளும் தலம்தான் திருலோக்கிய சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இத்தலத்தில் குரு ஈசனை வழிபட்டு அருள் பெற்றதால் முற்காலத்தில் இந்த தலத்திற்கு ஏமநல்லூர் என்று பெயர். குரு பகவான் தன் சாபம் தீர திருவிடைமுதூரில் அருளும் மகாலிங்க சுவாமியை வழிபட்டார். அந்த சமயத்தில் ஈசன் திருலோக்கிய தலத்தின் மகிமைகளை எடுத்து சொல்ல அங்கு சென்று வழிபட வினைகள் அகலும், சாபம் தீரும் என்று கூறி அருளினார். உடனே குரு பகவானும் திருலோக்கிய தலத்திற்கு வந்து சுவாமிக்கு நெய்யால் விளக்கேற்றி கொன்றை மாலை அணிவித்து முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து தயிர் அன்னம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டாராம். அவரின் வழிபாட்டில் ஈசன் மகிழ்ந்து ரிஷபரூடராக காட்சி கொடுத்தார். எனவே இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் நெய் விளக்கேற்றி வெண்ணிறை மலர்கள் சாத்தி தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் ஈசன் கேட்கும் வரம் தருவார் என்பது நம்பிக்கை. கோவில் அமைப்பு. குரு பகவான் வணங்கி நிற்கும் ரிஷபாரூட மூர்த்தி இத்தலத்தின் சிறப்பம்சம். ரிஷபத்தின் மீது அம்மையும் அப்பனும் காட்சி தருகின்றனர். இருவரும் ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டிருப்பது போன்ற இத்தலத்தின் சிறப்பு வேறெங்கும் காண்பதற்கரியாது. இத்தல கோலம் வேறெங்கும் கிடையாது. இந்த மூர்த்தியின் பின்புறத்தில் லிங்க ரூபம் உள்ளது. சிவபெருமான் உமாதேவி அமர்ந்திருக்கும் அம்பாரியானது படுத்த நிலையில் உள்ள ஒரு காளையின் திமிலோடு இணைந்து ஒரே சிற்பமாக உள்ளது. காளை சிறிய கொம்புகளும் விரிந்து காதுகளும் ஆகியவுடன் தோல் மடிப்புகளுடன் உள்ளது. காளையின் கழுத்தில் பெரிய உருண்டையாக கொர்க்கப்பெற்ற கயிறு, சங்கிலி மாலை, மணிச்சக்கரங்கள், கொர்க்கப்பெற்ற பெரிய மாலை அழகு சேர்க்கின்றன. சுவாமியும் அம்பாலும் இங்கே கல்யாண கோலத்தில் காட்சி கொடுப்பதாகவும் ஐதீகம். ஆகவே இங்கு வந்து வழிபட்டால் குரு பார்வை கைகூடும், திருமணமும் கூடி வரும் என்பது நம்பிக்கை.